எஸ் இங்க இந்த ரோபோட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா அந்த பிளானட்ல டைமண்ட் ஆனது வந்து தேடிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த ரோபோட் ஒரு கிறிஸ்டலை வந்து கண்டுபிடிக்குது. சரி அதை போய் எடுக்கலாம்னு சொல்லி எடுக்குது. பட் அந்த ஒரு கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்குள்ள வந்து மறைஞ்சிருக்கு. சரின்னு அதை தூக்கி போட்டுட்டு அடுத்தது தேடி போகும்போது அந்த ரோபோட்டுக்கு பேட்டரி ஆனது பார்த்தீங்கன்னா டவுன் ஆக வந்து ஆரம்பிக்குது. உடனே பார்த்தீங்கன்னா பிளக் ஆனதை மாட்டி விட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி சோலார் மூலமா தனக்கு பவர் ஆனது பார்த்தீங்கன்னா ஏத்திக்குது. பவர் இப்போ ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த கிறிஸ்டலை பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண வந்து ஆரம்பிக்குது. அது தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய மிஷின் ஒன்று இருக்கு. இப்போ அந்த மிஷினுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு முன்னாடி எட்டி பாக்குது. பார்த்த அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மிஷின் ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய கல்லுகளை பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டு வந்து இருக்கு. ஆக்சுவலா அந்த ரோபோட்டுமே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கல்லுகளை உடைச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்டல் எடுத்து சேகரிச்சுட்டு வந்து இருக்கு. அந்த பெரிய ரோபோட் சேகரிச்சிட்டு இருக்கும்போது இந்த குட்டி ரோபோட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு ஹாய்னு கையானது வந்து காமிக்குது. இப்போ அந்த சின்ன ரோபோட்டால பார்த்தீங்கன்னா எந்த கல்லுக்குள்ள டைமண்ட் இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த குட்டி ரோபோட் பார்த்தீங்கன்னா எந்த கல்லுல டைமண்ட் இருக்குதோ அந்த ஒரு கல்லை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு அந்த பெரிய ரோபோட் கிட்ட சொல்லவும் அந்த பெரிய ரோபோட் அந்த கல்லுகளை உடைச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய டைமண்ட் எடுத்து சேகரிச்சு வந்து வைக்க ஆரம்பிக்குது.